வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. கதை நிலவு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அடுத்து நான் எழுதின ஒரு ஹாரர் த்ரில்லர் நாவலை இப்போது உங்களில் சந்திக்கிறேன். இது ஒரு மறு ஒலிபரப்பு. ஏற்கனவே கேட்டவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, கேட்காதவங்களுக்காக இந்த பதிவு. வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கதை பிடிக்கிற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. காரை ஓட்டிக்கொண்டிருந்தான் திவாகர். அருகில் தீக்ஷா, அவனுடைய மனைவி. வயது 32. அழகு பதுமை, மாடலிங் துறையில் இருப்பவள். திவாகர் 38 வயது, ஐடி துறையில் வேலை பார்ப்பவன். ஏற்காடு மலையில் கார் ஏறி கொண்டிருந்தது. கார் ஓட்டிக்கொண்டே தீக்ஷாவின் கையை பற்றினான் திவாகர். தீக்ஷா என்றாள் அவள் எங்கோ பார்த்தபடி. இன்னும் அதையே ஏன் நினைச்சிட்டு இருக்க? மறக்கணும், எல்லாத்தையும் மறக்கணும். நமக்கு வயசு இருக்கு, பணம் இருக்கு, எதுவும் இழக்கலை. அஃப்கோர்ஸ் இது பெரிய இழப்பு தான். ஆனால் என்ன பண்ணுறது, எதுவும் நம்ம கையில் இல்லையே. என்னால் முடியலைங்க. நாம் மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம என்றபடி கண்களில் நீருடன் கைகளால் முகத்தை மூடி அழத் தொடங்கினாள் அவள். ஏய் அழாதே என்றபடி அவளை சமாதானப்படுத்தியவன் ஹேர்பின் பெண்டில் காரை வளைத்து திருப்ப திடீரென்று எதிரில் ஓடி வந்த அந்த உருவத்தை கண்டதும் ஓ நோ என்றபடி ஸ்டீரிங்கை ஒடித்து திருப்ப கார் தன் கட்டுப்பாட்டை வெகு எளிதாக இழந்து அந்த மலைச்சரிவில் அப்படியே தலை குப்புற கவிழ்ந்து உருள ஆரம்பித்தது. அந்த உருவம் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு மரத்தின் கிளையில் உட்கார்ந்து கொண்டு அதை பார்த்து கை கொட்டி சிரித்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 2. நிவேதிதா பஸ்ஸிலிருந்து இறங்கினாள். இரவு நைட் ஷிஃப்ட். ஹாஸ்பிட்டல் ஒன்றில் நர்ஸாக பணிபுரிந்து விட்டு காலை 7 மணிக்கு வீட்டிற்கு வந்தாள். வாரம் ஒரு ஷிஃப்ட் காலை, ஒரு ஷிஃப்ட் மாலை. இந்த வாரம் முடிய போகிறது. சோர்வாக இருந்தது அவளுக்கு. வேலை பழுவினால் வந்த சோர்வு அல்ல. அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு தலையை உலுக்கி கொண்டாள். வேண்டாம், அதை நினைக்க வேண்டாம். இப்போதுதான் அந்த சம்பவத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறேன். மீண்டும் அதை நினைக்க வேண்டாம். பல யோசனைகளுக்கு பிறகு தன் வீட்டை அடைந்தாள் நிவேதிதா. பழைய 80களில் கட்டப்பட்ட அந்த கால கட்டிடம் அது. சந்தன கலர் காரை பூசப்பட்ட வீடு. வீட்டின் பவளமல்லி மரம் இளஞ்சிவப்பு நிற மெல்லிய காம்புடன் காதில் அணியும் தோடு அளவிற்கு வெண்ணிற இதழ்களை கொண்டு தரையெல்லாம் சிதறி இருந்தது அதன் பூக்கள். அதன் வாசம் அந்த பகுதியையே நிறைத்து கொண்டிருந்தது. தூரத்தில் வரும்போதே கும் என்று அதன் மனம் அவள் நாசியில் ஏறியது. மரத்தினடியில் வந்து நின்று கண்கள் மூடி சற்று நேரம் அந்த வாசனையை ஆழமாக உள்ளிழுத்தாள் அவள். நுரையீரல் எங்கும் அதன் மனம் பரவியது. இதமாக இருந்தது அவளுக்கு. வாசல் தெளிக்க வெளியே வந்த அம்மா ராஜலட்சுமி மரத்தினடியில் கண்கள் மூடி மோன நிலையில் நின்றிருந்த மகள் நிவேதிதாவை பார்த்தவள் திகைத்து போனாள். டி நிவேதிதா என அவள் அழைக்கவும் சட்டென கண்களை திறந்தாள் நிவேதா. என்னடி இப்படி நிற்கிற? எப்போ வந்த என்றபடியே முன்கேட்டை திறந்தாள் அம்மா. இப்பதான் வந்துகிட்டே இருக்கேன் என்றபடி திறந்த கேட்டை தள்ளிக்கொண்டே உள்ளே நுழைந்தாள். செருப்பை வராண்டாவில் கழட்டிவிட்டு ஹாலில் இருந்த சோஃபாவில் தொப்பென விழுந்து தலையை பின்னுக்கு சாய்த்து கண்களை மூடினாள். அப்படியே கண்களை சற்று நேரம் மூடிவிட்டு பின் திறந்தவள் தனக்கு வெகு அருகில் தெரிந்த அந்த கண்களை பார்த்துவிட்டு வீல் என்று அலறினாள் வீடு அதிர. அத்தியாயம் 3. நிவேதிதாவின் அலறல் சத்தம் கேட்டு வெளியில் கோலம் போட்டு கொண்டிருந்த அம்மா கோல டப்பா சிதற உள்ளே ஓடி வந்தாள். உள்ளறையிலிருந்து அவளது தம்பி படித்து கொண்டிருந்தவனும் புத்தகத்தை கீழே போட்டுவிட்டு ஓடி வந்தான். என்னடி, என்ன ஆச்சு, ஏன் இப்படி அலற என்று பதறிக்கொண்டே வந்த அம்மா சோஃபாவில் நிலை குத்தின பார்வையில் உட்கார்ந்திருந்த நிவேதிதாவை மகன் சீனு உலுக்கி கொண்டிருப்பதையும் பார்த்தாள். ஏண்டா, என்னடா ஆச்சா? தெரியலம்மா, திடீர்னு அக்கா அலற சத்தம் கேட்டுச்சு, வந்து பார்த்தா இப்படி உட்கார்ந்துருக்கு. கூப்பிட்டு பார்த்து விட்டு அவள் ஏதும் பேசாமல் இருக்கவும் ஓங்கி பலாரென அவள் கன்னத்தில் அறைந்தாள். டக்கென தூக்கத்திலிருந்து விழிப்பதைப் போல உலுக்கி கொண்டு எழுந்தாள் நிவேதிதா. அம்மா என திணறினாள். ஏண்டி, என்ன ஆச்சு? ஏன் அலர்ன? ஏன் இப்படி பேஸ்டடிச்சு உட்கார்ந்துருக்க? அம்மா, அது நான் தலையை சாய்ச்சி சோஃபாவில் கண்ணை மூடி படுத்துட்டு இருந்தேன். கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பயத்துடன் நிறுத்தினாள். பார்க்கும்போது
என் கண்ணு முன்னாடி 2 கண்கள் ரொம்ப கிட்டக்க தெரிஞ்சதுமா. நான் பயந்து போய் கத்துனதும் அது சட்டுன்னு மறைஞ்சிடுச்சு. என்னக்கா உளர்ற? இல்லை சீனு, நான் உளரலடா, உண்மையை தான் சொல்கிறேன். அம்மா அழித்து கொண்டாள். என்னவோ போடி, கொஞ்ச நாளாக நீ இப்படித்தான் இருக்க. இந்த நைட் டியூட்டிலாம் வேண்டான்னு சொன்னா கேட்டா தானே நேரங்காலம் பார்க்காம வெளியில் அலைஞ்சிக்கிட்டு வர்ற. சீனு அதட்டினான் அம்மாவை. அக்காவே பயந்து போயிருக்கு, நீ வேற தொணன்னு. அக்கா நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போய் தூங்கு. சரிடா, என்னை எழுப்பாதீங்க, நானே எழுந்திரிச்சு வரேன் என்று விட்டு ஹாஸ்பிட்டல் களைப்பு தீர போய் வெந்நீரில் குளித்து விட்டு அம்மா தந்த மல்லிப்பூ இட்லி புதினா சட்னி தொட்டு சுட சுட சாப்பிட்டு விட்டு வந்து படுக்கையில் விழுந்து கண்களை மூடினாள் நிவேதிதா. தூக்கத்தில் இருந்தவளுக்கு அவளுக்கு அருகில் ஏதேதோ பேச்சு குரல்கள் கிசு கிசுவென கேட்க ஆரம்பித்தது. அவள் பெட்டை சுற்றி சுற்றி குழந்தைகள் விளையாடும் சத்தமும் ரைம் சொல்லும் சத்தமும் எங்கோ கிணற்றுக்குள்ளே கேட்பது போல பட்டது. பக்கத்து வீட்டு குழந்தைகள், இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போல இருக்கு, வாண்டுகள், சை. போர்வையை நன்கு இழுத்து தலைவரை போர்த்தி கொண்டு மறுபடியும் தூங்க ஆரம்பித்தாள். அதே நேரம் நாயின் மெல்லிய குறைப்பு சத்தம் இப்போது கேட்க ஆரம்பித்திருந்தது. அந்த சத்தம் கூடிக்கொண்டே போய் இப்போது 1, 2 என பல நாய்கள் விடாமல் குறைக்கும் சத்தம் கேட்டு நிவேதிதா எரிச்சலோடு எழுந்து உட்கார்ந்தாள் மெத்தையில். எங்க நாய் இப்படி கொலைக்குதுங்க என்று அம்மா வாசலுக்கு போவது இங்கிருந்தே தெரிந்தது. நிவேதிதாவும் சத்தம் தாழாமல் எழுந்து வாசலுக்கு வந்தாள். வந்து பார்த்தவள் திகைத்து போனாள். ஏனெனில் அந்த தெரு நாய்கள் எல்லாம் ஒன்று போல சேர்ந்து அணிவகுத்து நின்று கொண்டு சொல்லி வைத்தார் போல நிவேதிதாவின் வீட்டு வாசலின் ஒரு மூலையை நோக்கி பார்த்து மாறி மாறி குறைத்து கொண்டிருந்தன. அத்தியாயம் 4. விடாமல் கேட்டுக்கொண்டிருந்த நாயின் சத்தம் அக்கம் பக்கத்து ஆட்களை எல்லாம் தங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர வைத்திருந்தது. எதிர் வீட்டு திம்மக்கா பாட்டியும் முன்வாசல் வந்து நின்றிருந்தாள். கண் பார்வை சிறிது மக்கர் செய்யும் பாட்டிக்கு, ஆனால் சரியான காது அவளுக்கு. பக்கத்து தெருவில் ஒரு வீட்டில் குண்டூசி விழுந்தாலும் இங்கிருந்தபடியே கத்துவாள், என்ன சத்தம் என்று. வெள்ளி செவ்வாய் என்றால் திம்மக்கா பாட்டியின் வீடு அமர்க்களப்படும். சமயபுரம் மாரியம்மனின் தீவிர பக்தை பாட்டி. வீடு வாசல் அலம்ப ஆள் வந்துவிடும். வாசலில் மாக்கோலம் போட்டு கதவில் கைப்பிடியில் வேப்பிலை கொத்தை சொருகிவிட்டு விடுவாள். அன்றைக்கு வீட்டின் மண்பானை அடுப்பில் கூழோ பொங்கலோ கொதித்து கொண்டிருக்கும் அவள் சமையல் அறையில். வீட்டின் பூஜை அறையில் பிரத்யேகமான பெரிய சமயபுர அம்மனின் படம் உண்டு. பார்க்கும்போதே பரவசம் வரும். தத்ரூபமாக வரையப்பட்டு கோல்டு ஃப்ரேம் போடப்பட்டு மாட்டப்பட்டு வேப்பிள்ளை மாலை கட்டி போடப்பட்டிருக்கும். மஞ்சள் குங்குமம் வாசனை பாட்டியின் வீட்டு வாசலை தாண்டும் போது எல்லோரும் உணருவார்கள். அந்த அம்மன் படத்திற்கு நைவேத்தியம் வைத்துவிட்டு பின் அந்த தெருவில் எல்லார் வீட்டுக்கும் சுட சுட கூழோ சர்க்கரை பொங்கலோ புளிசாதமோ பாக்கு மட்டையில் வைத்து அனுப்பிவிடுவாள். கொடுத்துவிட்டு வருவதற்கு ஆள் உண்டு. பாட்டியினுடைய பேரன் ஹரி, தூரத்து சொந்தமான அந்த பையன் அப்பா அம்மாவை கொரோனாவில் ஒரு சேர பலி கொடுத்தவன். பாட்டி அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து வைத்திருந்தாள். 17 வயதான அந்த பையனும் பாட்டி பாட்டி என பாசமுடன் வளைய வருவான். பள்ளி படிப்பை முடிக்க இன்னும் 1 வருடம் இருந்தது அவனுக்கு. அவன்தான் எல்லோர் வீட்டுக்கும் கொண்டு போய் நைவேத்திய பிரசாதத்தை கொடுத்து விட்டு வருவான். பக்கத்து தெருவில் இருக்கும் குழந்தைகள் கூட இங்கு திம்மக்கா பாட்டி வீட்டிற்கு பிரசாதம் வாங்க வந்து விடுவர். அவ்வளவுக்கு பாட்டியும் பாட்டியின் பக்தியும் அந்த வட்டாரத்தில் பிரசித்தம். அப்படிப்பட்ட திம்மக்கா பாட்டி தான் வெளியில் கேட்ட நாயின் குறைப்பு சத்தம் தாழாமல் கண்கள் மேல் கைகளை குடையாய் வைத்துக்கொண்டு வாசல் அண்டை நின்று வெளியே பார்த்தாள். ஹரி, டே ஹரி என்று கூப்பிட்டாள். என்ன பாட்டி? ஏண்டா இந்த நாய்களெல்லாம் இப்படி குறைக்குது, வந்து என்னான்னு பாரு. ஸ்கூலுக்கு ரெடியாகி கொண்டிருந்த ஹரி பாட்டியை தாண்டி வாசலை எட்டி பார்த்தான். பாட்டி, நம்ம தெரு நாய்களெல்லாம் நம்ம சீனுவோட வீட்டை பார்த்து குறைச்சிட்ருக்கு என்றதும் பாட்டியின் முகம் சுருங்கியது. எல்லா நாய்களுமா? ஆமாம் பாட்டி, நம்ம நிவேதிதா அக்கா எல்லாத்துக்கும் பிஸ்கட் போடுவாங்களே அந்த நாய்கள் எல்லாம். அப்படியா என்று யோசித்த பாட்டி, நிவேதிதா வந்துட்டாளா வீட்டுக்கு என்று கேட்டாள். அவள் நைட் ஷிஃப்ட் போவது பாட்டிக்கு தெரியும். நிவேதிதாவின் அம்மா பாட்டியிடம் அழுத்து கொள்வதுண்டு. இந்த பொங்கல் எல்லாம் இப்படி அசால்ட்டா நைட் டியூட்டி போகிறதுங்களே, நமக்கு என்னவோ வயிற்றுல நெருப்பை கட்டிட்டுல இருக்க வேண்டியிருக்கு. பாட்டி சிரிப்பாள். அடி அசட்டு ராஜி, இந்த காலத்துக்கு பெண்கள் ஆண்களுக்கு சரிக்கு சமமாக வேலை படிப்புன்னு வர்றாங்க. பகல் ராத்திரி வேலையெல்லாம் அவங்களுக்கு ஒன்று தாண்டி. அதுவும் அவள் பண்ணுறது புனிதமான நர்ஸு உத்தியோகம். டாக்டருக்கு கூட சில சமயம் ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் நர்ஸு உத்தியோகம் பார்க்குறவளுக்கு அதெல்லாம் கிடையாது.
அந்த வேலையை உன் பொண்ணு விரும்பி படிச்சு தானே ஏற்றுக்கிட்டா, நீ அதுக்கு பெருமைப்படணும். என்னவோ நோயாளிகளை தொட்டு தூக்கி புண்களை கழுவுறது என்ன வேலையோ போங்க என்று சலித்து கொள்வாள். திம்மக்கா பாட்டி அவளது அறியாமையை நினைத்து சிரித்து கொள்வாள். பாட்டி குடியிருப்பது அவளது திருமணத்திலிருந்தே இந்த வீட்டில்தான். அவரது கணவருக்கு பிறகு இந்த வீடும் ஊரில் இருக்கும் சில நிலபுலன்களும் கிராமத்தில் உள்ள சொந்த வீடும் தான் அவளுக்கு வருமானம். வீட்டு மாடியை ஒரு குடும்பத்திற்கு வாடகை விட்டிருக்கிறாள். கணவனும் மனைவியும் மட்டும் ஐடி வேலைக்கு போகின்றவர்கள். அவள் காலையில் செல்லுவாள், இரவு வந்து விடுவாள். இவன் இரவு சென்று காலையில் திரும்புவான். அவன் வரும்போது இவள் கிளம்பியிருப்பாள். பாட்டிக்கு ஒன்றும் விளங்காது. என்னடி இது குடித்தனம் என்றாள் கன்னத்தில் கை வைத்து கொண்டு. 3 வருஷம் 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போறதா அக்ரிமெண்ட் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பாட்டி. அதான் நாளைக்கே குழந்தை பிறந்தா அதுங்களுக்கு நல்ல ஸ்கூல், அப்புறம் ஒரு லக்ஸூரியஸ் அபார்ட்மெண்ட், கார் இதெல்லாம் வேணும்னா இப்படி உழைச்சாதான் உண்டு என்று கண் சிமிட்டி விட்டு செல்வாள் அந்த ஐடி பெண். கலிகாலம் என்று பெருமூச்சு விடுவாள் பாட்டி. எதிர் வீட்டில் நிவேதிதா அம்மா ராஜலட்சுமியும் அப்பா கோவர்தனனும் கல்யாணமாகி வந்ததிலிருந்தே பாட்டிக்கு அறிமுகம். ஒன்றும் அறியாத பெண்ணாய் இருந்தவளுக்கு சமையல் முதற்கொண்டு சொல்லி தந்தது திம்மக்கா பாட்டிதான். நிவேதிதா காலேஜ் ஃபைனல் வரும்போது கோவர்தனம் ஹார்ட் அட்டாக்கில் மறைந்து விட்டார். சீனு அப்போது 12 படித்து கொண்டிருந்தார். அவருடைய இன்சூரன்ஸ் பணமும் பேங்கில் இருப்பு இருந்த சேவிங்ஸ் பணமும் ஒருவாறு அவர்களுக்கு அந்த நேரத்தில் கை கொடுத்தது எனலாம். நல்ல வேளையாக அடுத்த 1 வருடத்திற்கெல்லாம் நிவேதிதா வேலைக்கு சேர்ந்து விட்டாள். அவளது கனிவான பேச்சும் யாரையும் அதிர்ந்து பேசாத தன்மையும் அடக்கமான நடத்தையும் ஹாஸ்பிட்டலின் டாக்டர்களுக்கும் பேஷண்ட்டுகளுக்கும் அவள் மேல் நல்ல மதிப்பை உருவாக்கி இருந்தது. தன்னுடைய வேலையை உயிரினும் மேலாக மதித்து வந்தாள் நிவேதிதா. பாட்டிக்கு நிவேதிதா ஒரு ஃப்ரெண்டு போலத்தான் பழகுவாள். அவளை மிகவும் பிடிக்கும் பாட்டிக்கு. அப்படிப்பட்ட நிவேதிதாவின் வீட்டின் முன்புதான் இப்படி நாய்கள் ஒன்று சேர்ந்து குறைத்து கொண்டிருக்கிறது. இது நல்லதுக்கில்லையே. ஏண்டா பஹரி, வாசலை பார்த்தா குறைச்சிட்டு இருக்கு? அவன் பார்த்துவிட்டு, இல்லை பாட்டி, வாசலுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு மூளையை பார்த்து தான் எல்லாம் குறைக்குதுங்க. பாட்டி துணுக்குற்றாள். இது நல்லதுக்கில்லையே. அந்த நாய்களை எல்லாம் விரட்டி விடுறா தம்பி. ஹரி அங்கிருந்த கற்களை எடுத்து அவைகளை விரட்டினான். அதே நேரம் சீனுவும் வாசலுக்கு வந்து அவைகளை விரட்ட இருவரும் பார்த்து சிரித்து கொண்டனர். சீனுன்னா, இன்னைக்கு உங்கள் வீட்டில் கறி குழம்பா? அதான் வாசத்துக்கு வந்து கொலைக்குதுங்களா என்றான் ஹரி. அட ஏண்டா நீ வேற, இன்னைக்கு ஏகாதசி விரதம், எனக்கும் அக்காவுக்கும் மட்டும் போனா போகுதுன்னு இட்லி வார்த்து கொடுத்தா அம்மா. அதே நேரம் உள்ளறையில் நிவேதிதா காதிரண்டிலும் பஞ்சை அடைத்து கொண்டு தூங்கி போனாள். அப்போது அவள் போர்த்தி கொண்ட போர்வைக்குள் ஒரு உருவம் தவழ்ந்து நுழைந்து அவள் அருகே சென்று கதகதப்பாக பக்கத்தில் படுத்து கொண்டது. இப்போது யாரும் வந்து பார்த்தால் 2 பேர் உறங்குவது போல தெரியும் பார்ப்பவர்களுக்கு. அத்தியாயம் 5. அதே நேரம் அந்த அறையை எதற்கோ சத்தமில்லாமல் திறந்து கொண்டு உள்ளே வந்து ராஜலட்சுமி திரும்பி செல்லும் போது யதேச்சியாக மகளின் பெட்டை பார்த்தவள் திடுக்கிட்டாள். என்ன இது, 2 பேர் படுத்திருக்க மாதிரி தெரியுதே. ஹரி காலேஜ் போயிட்டானே, அதுவும் இல்லாம அவன் இப்படியெல்லாம் வந்து படுக்க மாட்டானே. பிள்ளைகள் வளர்ந்ததும் ஆளுக்கு ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்து விட்டாள் ராஜலட்சுமி. அவள் படுப்பது ஹாலில்தான், சொந்த வீடு அது. குழப்பத்துடன் சத்தம் போடாமல் மகள் படுத்திருந்த படுக்கை அருகே வந்தாள். உற்று பார்த்தாள். சந்தேகமே இல்லை, 2 பேர் தான் படுத்திருக்கிறார்கள். மூச்சு விடுவது போர்வை ஏறி இறங்குவதிலிருந்து தெரிகிறது. கைகள் நடுங்கிக் கொண்டே மெல்ல மகள் போர்த்தியிருந்த போர்வை தலையிலிருந்து தூக்கி இறக்கி பார்த்தாள். கழுத்து வரை. காதில் பஞ்சடைத்து கொண்டபடி தூங்கிக் கொண்டிருந்தாள் நிவேதிதா. ஆனால் பக்கத்தில் யாரும் இல்லை. தலைவரை போர்வையை இறக்கி இருந்தாள். மீண்டும் மூடிய போது போர்வையின் அடியில் யாரோ படுத்திருப்பது தெரிந்தது. ராஜலட்சுமிக்கு வேர்த்து கொட்டியது. மீண்டும் திறந்தாள். யாரும் இல்லை. மீண்டும் போர்வையை மூடினாள். இப்போது அதே போல் நிவேதிதாவுக்கு பக்கத்தில் யாரோ படுத்திருப்பது போல் உப்பி போர்வை தெரிந்தது. இதயம் திக்கென ஆகியது அவளுக்கு. என்ன இது கடவுளே! அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நிவேதிதாவின் இடுப்பில் யாரோ கை போடுவது போர்வைக்குள் நன்றாக தெரிந்தது ஒரு வடிவமாய். ராஜலட்சுமிக்கு உதறல் எடுக்க தொடங்கியது. நிவேதிதா முனகினாள். அம்மா, ஏம்மா என்னை எழுப்புற? எழுப்பாதம்மா. அவ்வளவுதான். போர்வையை படீரென உருவினாள் ராஜலட்சுமி. திடீரென்று அந்த தாக்குதலில் அடித்து பிடித்து எழுந்து உட்கார்ந்தாள் நிவேதிதா. திரு திருவென்று விழித்து கொண்டு நிற்கும் ராஜலட்சுமியை பார்த்து ஒன்றும் புரியாமல் எரிச்சலுடன் கேட்டாள். ஏம்மா என்னை எழுப்பின இப்போ? ராஜலட்சுமி அவள் அருகே பார்த்தாள். போர்வையை உருவியதும் யாரும் தெரியவில்லை.
என்ன இது விசித்திரம்? இப்போது நிவேதிதா கத்தினாள். இப்படி தூங்க விடாம பண்ணா நான் எப்படி ஹாஸ்பிட்டல்ல போய் வேலையை பார்க்கறது? இப்போ என்னத்துக்கு என்னை எழுப்பின என்றபடி முனகிக் கொண்டே மீண்டும் படுத்து கொண்டாள், போர்வையை போர்த்தி கொண்டு. ராஜலட்சுமி இப்போதும் பார்த்தாள். இப்போதும் அப்படியே தெரிந்தது, 2 பேர் படுத்திருப்பது போல். அதிலும் நிவேதிதா மேல் காலையும் கையையும் தூக்கி போட்டுக்கொண்டு தெனாவெட்டாக படுத்திருப்பது அந்த உருவம். திகிலடித்த விழிகளோடு பார்த்து கொண்டே அப்படியே வெளியில் வந்து சோஃபாவில் இயந்திரத்தனமாய் உட்கார்ந்தாள் ராஜலட்சுமி. என்ன இது அமானுஷ்யமாக உள்ளது? அப்படி என்றால் காலை நிவேதிதா அலறியதும் இதை போன்று எதையோ பார்த்துதானா? மீண்டும் எழுந்து உள்ளே எட்டி பார்த்தாள். அதே நிலைதான். ஒரு முடிவுக்கு வந்தவள் மடமடவென்ற உள்ளே பூஜை அறைக்கு ஓடினாள். அவளது குலதெய்வம் ஊரணி அம்மன் போட்டோ இருந்தது. அதை அங்கிருந்து எடுத்து வந்தாள். விபூதி குங்கும டப்பாயும் எடுத்து வந்தாள். அதை நிவேதிதாவின் அறைக்கு உள்ளே கொண்டு வர முயலும் போது கதவின் மேலிருந்த பல்லி சொத்தென சொல்லி வைத்தாற்போல் அவள் தோளில் சரியாக விழ, ஏற்கனவே திகிலில் இருந்தவள் அலறியபடியே டப்பாவை கீழே போட்டாள். அரை வாசலில் எல்லாம் சிதறியது. நல்லவேளை தெய்வத்தின் புகைப்படத்தை கையில் போடாமல் பிடித்து வைத்திருந்தாள். அந்த புகைப்படத்துடன் உள்ளே வர வர அதுவரை நிவேதிதாவின் அருகில் அவள் மேல் தெனாவெட்டாக கை கால்களை போட்டு கொண்டிருந்த அந்த போர்வை உருவம் விருட்டென இழுக்கப்பட்டது போல் இப்போது காணாமல் போனது. கூடவே கிரீச் என்ற சன்னமான சத்தமும். ராஜலட்சுமிக்கு புரிந்துவிட்டது. தூங்கிக் கொண்டிருந்த நிவேதிதாவை அடித்து எழுப்பினாள். இந்த அடி, எழுந்திரு. கண்களை கசக்கி கொண்டு கொட்டாவி விட்டபடி எழுந்தவளிடம் விபூதி குங்குமத்தை வைத்துக்கொண்டே, இன்னைக்கு நீ வேலைக்கு போக வேண்டாம், லீவ் போடு என்றாள் அம்மா ராஜலட்சுமி. அத்தியாயம் 6. திம்மம்மா, திம்மம்மா என்று உள்ளே எட்டி பார்த்து கொண்டே கூப்பிட்டாள் ராஜலட்சுமி. யாரு? ராஜியா, வா வா என்றபடியே பூஜை அறையிலிருந்து வெளியே வந்தாள் பாட்டி. நெற்றியில் விபூதி பெரிதாக பட்டையாக இட்டிருந்தாள். மஞ்சளும் வேப்பிலையும் சாம்பிராணியுமாக வீடே மணத்தது. உள்ளே வா ராஜி. ராஜலட்சுமி உள்ளே வந்தாள். அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று நேரடியாக விஷயத்துக்கு வந்தாள். என்னடி சொல்லு. பாட்டி தயாராக இருந்தாள். நடந்தவற்றை அப்படியே ஒப்பித்தாள் ராஜலட்சுமி. பாட்டி கண்களை மூடி கேட்டுக்கொண்டிருந்தாள். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, என்ன பண்றதுன்னு தெரியலம்மா, பயமா இருக்கு. வயசு பொண்ணு. பாட்டி கேட்டாள். இப்போ உன் பொண்ணு எங்க? அவள்கிட்ட சாமி படத்தை கொடுத்து பூஜை ரூம்ல உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். என்னன்னு கேட்குறா. நான் ஒன்றும் சொல்லலை, பூஜைன்னு சொல்லி வச்சிருக்கேன். காலையிலேயே கண்ணு முழின்னு எதையோ பார்த்துட்டு அலர்னா, சொன்னா மிரண்டுட போறாளேன்னு நான் எதுவும் அவகிட்ட சொல்லலை. அப்படியா சங்கதி? செத்த இரு என்ற பாட்டி உள்ளே பூஜை அறையில் இருந்த ஒரு சிறிய தாமிர பெட்டியை கொண்டு வந்தாள். இதோ பாரு ராஜி, இதை உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போ. இதை உன் வீட்டு பூஜை அறையில வை. இதுல என்ன இருக்குமா? திறந்து காட்டினாள் பாட்டி. தங்கத்தால் ஆன சூலம் ஒன்று குங்குமத்தில் குளித்து ரத்த நிறத்தில் பளபளத்தது. இது சாதாரண சூலம் இல்ல, சமயபுர அம்மன் பாதத்துல பல நாளா வச்சிருந்து பூஜை பண்ணி நான் எடுத்துக்கிட்டு வந்த சூலம். இதுக்கு தான் நான் அன்னாடம் பூஜை பண்ணிக்கிட்டு வர்றேன். இதுல அந்த அம்மனோட சக்தி இருக்கு. இதை உன் வீட்டு பூஜை அறையில கொண்டு போய் வை. உன் பொண்ணை விட்டு பூஜை பண்ண சொல்லு. இது உள்ள இருந்தா வீட்டுக்குள்ள எந்த காத்து கருப்பும் உன் பொண்ணு நெருங்காது. விடியட்டும், விஷயம் என்னன்னு இதுக்காக ஆனவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா உன் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே வர சொல்லாத. இந்த சூலம் உள்ளே போனா வேற எந்த எதிர்மறை சக்திக்கும் உள்ளே இருக்க இடமில்லை. சூடு தாங்காம வெளியே வந்துடும். இந்தா என்று அம்மன் மேல் போட்டிருந்த வேப்பிலையையும் கலற்றி ராஜலட்சுமியின் கையில் கொடுத்தாள் பாட்டி. இதை உன் வீட்டு நிலைப்படியில மாட்டி வை. சூலத்தில் இருந்த குங்குமத்தை எடுத்து உன் பொண்ணுக்கும் வச்சு விடு. கொஞ்சம் மஞ்சளும் வேப்பிலையும் தண்ணியில கரைச்சு வீட்டை சுத்தி தெளிச்சு விடு. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அந்த சூலம் இருந்த பெட்டியை பயபக்தியுடன் எடுத்துக்கொண்டு தெருவில் இறங்கி நடந்து அவளது வீட்டுக்குள் நுழைந்தாள். அவள் வீட்டு கேட்டை திறந்து உள்ளே நுழையவும் உள்ளிருந்து விர் என்று ஒரு காற்று அவளை வேகமாக கடந்து வெளியே போவதற்கும் சரியாக இருந்தது. அத்தியாயம் 7. நடு இரவு 12 முறை அடித்து ஓய்ந்திருந்தது கடிகாரம் யார் வீட்டிலோ. பாட்டி சொன்ன மாதிரி செய்துவிட்டு நிவேதிதாவை பூஜை செய்ய சொல்லி அவள் முடிக்கவும் ஹாலிலேயே அவளை படுக்க சொல்லிவிட்டாள் ராஜலட்சுமி. சீனுவையும் தான். நிவேதிதா அலுப்பில் தூங்கிவிட்டாள். சீனு ஏதோ படித்து கொண்டிருந்தான் ஹாலிலேயே. திடீரென்று மீண்டும் நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அரைகுறை தூக்கத்திலிருந்த ராஜலட்சுமி டக்கென முடித்து கொண்டாள். நிவேதிதா நெளிந்தாள். நேத்தும் இப்படித்தான் குலைச்சதுங்க, காலையிலையும் குலைக்குதுங்க, என்னதான் ஆச்சு இதுங்களுக்கு? முனகினாள்.
ராஜலட்சுமிக்கு பயமாயிருந்தது. கடவுளே, அது மீண்டும் வந்து விட்டதா? மெல்ல லைட்டை போடாமல் ஹால் ஜன்னலை திறந்து வாசலையும் தெருவையும் பார்த்தாள். அவளுக்கு ஆச்சரியமானது. காலையில் வீட்டை பார்த்து குறைத்து கொண்டிருந்த நாய்கள் எல்லாம் இப்போது அவள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கல் திட்டை பார்த்து குறைத்து கொண்டிருந்தன. அதே சமயம் சாமக்கோடாங்கி ஒருவன் குடுகுடுப்பை ஒலித்து கொண்டே வந்தவன் நாய்கள் குறைப்பதை பார்த்துவிட்டு சட்டென நின்றான் அந்த இடத்தில். அவன் நெற்றி சுருங்கியது. யாரோ எதிரில் உட்கார்ந்திருப்பது போல் அந்த கல்லு திட்டை பார்த்து பேச ஆரம்பித்தான். யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ராஜலட்சுமி லைட்டை எரிய விட்டு கதவை திறந்து எட்டி பார்த்தாள். சத்தம் கேட்டு சீனு அம்மா பின்னாடியும் நிவேதிதா ஜன்னலுக்கு அருகிலும் வந்து நின்றனர். குடுகுடுப்பைக்காரன் காற்றோடு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அவர்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி. என்னம்மா இந்த ஆளு கல்லு கிட்டலாம் பேசுறான் என்ன? சீனு கிண்டலாக கேட்க, ஷ் என்று உதட்டில் கை வைத்து அடக்கினாள் ராஜலட்சுமி. சீனு புரியாமல் நிவேதிதாவை பார்க்கவும் அவள் தோள்களை குலுக்கி கொண்டாள். யார் நீ? உனக்கு என்ன வேணும் என்றான் மீண்டும் குடுகுடுப்பைக்காரன். ஓஹோ, பதில் சொல்ல மாட்டியா என்றபடி தான் தோளில் மாட்டியிருந்த தன் துணிப்பையில் கைவிட்டு ஏதோ ஒன்று எடுத்தான். பொடி மாதிரி இருந்தது. இப்ப சொல்றியா இல்லை இத உன் மேல போடட்டுமா? உடம்பு அப்படியே நெருப்புல பட்ட மாதிரி ஆயிடும். சொல்றியா? சொல்லு, யார் நீ? உன் பேர் என்ன? ஓஹோ சரி, இங்க எதுக்கு வந்த? இது உன் இடம் இல்லையே. யாரை பார்க்க வந்த? அங்கேயா என்றபடியே சற்று தள்ளி இருந்த ராஜலட்சுமியின் வீட்டை திரும்பி பார்த்தான். அவன் இப்படி பார்க்கவும் அவளுக்கு திக் என்றது. அந்த வீட்டில் உனக்கு என்ன வேலை? சொல்லு, அந்த வீட்டில் உனக்கு என்ன வேலை? கேட்டவன் அடுத்து திரும்பி பார்த்தது ஜன்னல் வழியே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நிவேதிதாவை. அத்தியாயம் 8. காலையில் விழுந்தடித்து கொண்டு பாட்டி வீட்டிற்கு ஓடி வந்தாள் ராஜலட்சுமி. பாட்டி ஹாலில் உட்கார்ந்திருந்தாள். யாரு? ராஜியா, உள்றவா. அவளது காலடி ஓசையை வைத்து வரவேற்றாள் பாட்டி. ராத்திரி நடந்ததையும் குடுகுடுப்பைக்காரன் வந்ததையும் சொன்னாள். அவன் என்ன வாக்கு சொன்னான்? யாரோ இருக்கிற மாதிரி அந்த கல்லுக்கட்டை பார்த்து பேசிட்டு இருந்துட்டு எங்க வீட்டு முன்னாடி குடுகுடுப்பை அடிக்க ஆரம்பிச்சான். இந்த வீட்டை சுத்தி அமானுஷ்யம் நடமாடுறதாவும் இந்த வீட்டு கன்னி பொண்ணுக்கு அதால ஆபத்துன்னும் சொன்னான். வீட்டில் இருக்கிற தெய்வ சக்தியால அந்த அமானுஷ்ய சக்தியால வீட்டுக்குள்ளார வர முடியலையாம். அதான் பொண்ணு வெளியே வரும்னு வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கான். உங்க பொண்ணை வெளியே அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஓஹோ அப்படியா? நான் நினைச்சது சரிதான். வெளியே போற இடத்துல ஏதோ ஒன்று நிவேதிதா பின்னாலேயே வந்திருக்கு. இப்ப என்ன பண்றதுமா? பயத்துடன் கேட்டாள் ராஜலட்சுமி. முதல்ல அந்த சாம கோடாங்கி எங்க இருக்கான்னு தேடி அவனை போய் பாரு. அவன் என்னத்தை பார்த்தான், அது என்ன சொல்லுச்சுன்னு திருப்பி கேளு. அவன் சொன்னது நிஜம்னா அதை எப்படி விரட்டுறதுன்னு கேளு, அவன் சொல்லுவான். இரவில் குறி சொல்லும் சாம கோடாங்கிகள் பெரும்பாலும் ஊரின் எல்லையில் தனியாக தங்கி இருப்பார்கள். அங்கே சீனுவை கூட அழைத்து கொண்டு போய் தேடினாள் ராஜலட்சுமி. ஒரு கோயில் மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டு எதையோ எடுத்து வைத்து கொண்டிருந்தான் அவன். வேகமாக தன்னை நோக்கி வரும் அவர்களை குழப்பமாய் பார்த்து கொண்டே எழுந்தான். ஏயா, நீதானே நேத்து ராத்திரி சாஸ்திரி நகருக்கு குறி சொல்ல வந்தது? தலையசைத்தான் அவன். ஆமா, எங்க வீட்டு முன்னாடி நாய் குறைச்சப்போ எதையோ பார்த்து பேசிட்டு இருந்துட்டு குறி சொன்னியே, ஞாபகம் இருக்கா? அவன் முகம் கருத்தது. ஆமா, அது உண்மைதானா தம்பி? அவன் சிரித்தான். நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? கண்ணால பார்த்ததையும் காதால கேட்டதையும் தான் சொன்னேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த எங்க வீட்டில் விசித்திரமா நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு என்று தொடங்கி நேற்று நடந்தது வரை எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாள் ராஜலட்சுமி. அதுவரை ஒன்றும் புரியாமல் கூட வந்திருந்த சீனு எல்லாவற்றையும் கேட்டு அதிர்ந்தான். இவ்வளோ நடந்திருக்கா வீட்டுக்குள்ள? ஆமாங்கம்மா, அது ஒரு ஆவிதான். அது உங்க வீட்டில் தான் இருந்ததான். நீங்க ஏதோ ஒரு பெட்டியை வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததுலேருந்து அதால உள்ள இருக்க முடியலையா, வெளியே ஓடி வந்து அந்த கல்லுக்கட்டுல உட்காந்துக்குச்சான். எதுக்காக நீ அந்த வீட்டுக்குள்ள போனன்னு கேட்டேன். அங்க இருக்கிற ஒருத்தரை இதுக்கு நல்லா தெரியுமா. அவங்க எப்பவும் தன் கூட இருப்பேன்னு சொன்னதால கூட்டுட்டு போக வந்துச்சான். நான் உடனே யாருன்னு கேட்டேன். அது கை காட்டின இடத்துல ஜன்னல் கிட்ட ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அவங்களத்தான் நான் இன்னும் 2 நாள்ல கூட கூப்பிட்டுக்கிட்டு போக போறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுச்சு. அது உங்க பொண்ணா? ஆமா என்றாள் ராஜலட்சுமி பீதியான குரலில். அது யாரோட ஆத்மா? ஆனா பெண்ணா? அந்த குடுகுடுப்பைக்காரன் உறுதியான குரலில் சொன்னான். அது ஒரு குழந்தை, 10 வயசு பெண் குழந்தை. என்ன? ஆமா,
அதோட ஆவிதான் உங்க பொண்ணை தன் கூட கூட்டுட்டு போறதுக்காக எப்பவும் உங்க வீட்டு வாசல்லையே நின்னுக்கிட்டு இருக்கு. திகைத்து போய் பின் மிரண்டு போனார்கள் ராஜலட்சுமியும் சீனுவும். என்ன, சின்ன குழந்தையோட ஆவியா? ஆமாம்மா, ஒரு பொம்மையை கையில வச்சுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்கு. அத்தியாயம் 9. இப்ப என்னப்பா பண்றது? உன்னால ஏதாவது உதவ முடியுமா? என் போன்றவங்க கண்ணுக்கு அது மாதிரி விஷயங்கள் தெரியும் தான். அதுவும் சில வஸ்துக்கள் எங்ககிட்ட இருந்தா தான். எனக்கும் மேலே பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் இதுக்குன்னு இருக்காங்க. நான் உங்ககிட்ட உங்களை கூட்டிக்கிட்டு போறேன். சில மணி நேரங்களில் அந்த குடுகுடுப்பை ஆசாமியுடன் அந்த ஓட்டு விட்டை நெருங்கினார்கள் ராஜலட்சுமியும் சீனுவும். வீட்டு வாசலில் மந்திரித்து வைத்த தாயத்துகள் தொங்கிக் கொண்டிருந்தன. கருப்பு போர்வைகள் வெளியில் கொடியில் துவைத்து காய வைக்கப்பட்டிருந்தன. ஐயாசே, ஐயாசே என்று வெளியில் நின்று உரத்த குரலில் கூப்பிட்டான் குடுகுடுப்பைக்காரன். உள்ளிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. வயதான எலும்பு தட்டி போன திரேகம். வாயில் சுருட்டு போல எதையோ பிடித்து கொண்டிருந்தார். எல்லாம் தம்புடு எல்லிசா எப்படி வச்சுன்னாரு நுவ்வு? இருவரும் பரஸ்பரம் தெலுங்கு மொழியில் பேசிக்கொண்டனர். குசல விசாரிப்புகளுக்கு பிறகு அந்த குடுகுடுப்பை ஆசாமியான எல்லிசன் இவர்களை காட்டி விஷயத்தை விளக்கினான். இவர்களை பார்த்து கொண்டே அவர் கொட்டி கொண்டிருந்தார். அவர்களை சைகையால் உட்கார சொன்னார். அங்கே போடப்பட்டிருந்த மரபெஞ்சில் இருவரும் உட்கார்ந்தனர். அந்த பொண்ணு இப்போ எங்க இருக்கு? வீட்டுக்குள்ளதான் இருக்கா. வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப சரி. இப்போ ஒரு ஆத்மா உங்க பொண்ணுக்காக அலையுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு உங்க பொண்ணுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? மறுப்பாய் தலையசைத்தாள் ராஜலட்சுமி. அவள் எதுவும் சொல்லல. ஒரு 1.5 மாசமாவே அவள் கொஞ்சம் கலகலப்பு இல்லாம தான் இருந்தா. என்னன்னு கேட்டப்போ ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டா. நானும் விட்டுட்டேன். நான் உங்க பொண்ணுகிட்ட பேசணுமே. இப்ப இருக்கிற நிலைமையில உங்க பொண்ணு வெளியில வர வேண்டாம். சில காரணங்களால நானும் உங்க வீட்டுக்கு வர முடியாது. என்ன பண்ணலாம் என்று யோசித்தார். நான் அக்கா கிட்ட ஃபோன் போட்டு தரட்டுமாயா? அக்கா கையில ஃபோன் இருக்கு. சீனு கேட்டான். அதுவும் சரி. ஃபோனில் நீங்கள் நான் யார் என்னன்னு விவரம் சொல்லிட்டு நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் மறைக்காமல் உண்மையை சொல்ல சொல்லுங்க. தலையாட்டி விட்டு ராஜலட்சுமி ஃபோனை வாங்கி நிவேதிதாவுக்கு டயல் செய்தாள். மறுமுனையில் ரிங் போய் எடுக்கப்பட்டது. ஹலோ. மறுமுனையில் மௌனம். ஹலோ. நிவேதிதா அம்மா கத்தினாள். என்னம்மா? சீனு அவசரமாய் கேட்டான். என்னன்னு தெரியலடா, ஃபோனை எடுத்துட்டு பேச மாட்டேங்கிறா. சீனு வாங்கினான். ஹலோ அக்கா, லைன்ல இருக்கியா? எதுவும் பேசாமல் பிடிவாதமாய் மௌனம் சாதித்தது மறுமுனை. கட் பண்ணிவிட்டு மீண்டும் கால் செய்தான். மீண்டும் அதே போல். ஆனால் இந்த முறை ஏதேதோ கிசுகிசுப்பு குரல்கள் கேட்டது. அவர்களை பார்த்து கொண்டே இருந்த அந்த குடுகுடுப்பை பெரியவர் போனை எங்கிட்ட கொடு தம்பி. சீனு கொடுத்தான். காதில் வாங்கி வைத்தவர் சிறிது நேரம் அதை உன்னித்து கேட்டுவிட்டு ஜெய் ஜக்கம்மா என்று உரத்த குரலில் அலறினார். இப்போது சிரிப்பு குரல் கிணற்றிலிருந்து கேட்டது போல் கேட்டுவிட்டு டக் என போன் கட்டானது. என்னாச்சு? பதறினார்கள். தாமதமாயிடுச்சேம்மா, உன் பொண்ணு இப்ப அந்த ஆத்மாவோட கட்டுப்பாட்டுல இருக்கு. பெரிதாய் அதிர்ந்தனர் ராஜலட்சுமியும் சீனுவும். அத்தியாயம் 10. அடித்து பிடித்து கொண்டு வீட்டுக்கு ஓடி வந்தனர் ராஜலட்சுமியும் சீனுவும். கூடவே எல்லிசன் என்கிற அந்த குடுகுடுப்பைக்காரனும். வீட்டுக்குள் வந்து பார்த்தனர். ஹாலில் சோஃபாவில் படுத்திருந்தாள் நிவேதிதா. குளிர் ஜுரம் வந்தது போல முனகி கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். அவள் அருகே வந்து அம்மா நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். திகீர் என்றது. அனலாய் கொதித்து கொண்டிருந்தது அவள் உடம்பு. மா முனகினாள் நிவேதா. என்னம்மா உடம்பு இப்படி காந்துதே? காலையில போகும்போது நல்லா தானே இருந்த? இப்பத்தாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் திடீர்னு ஒரே குளிர் எடுத்து அனலா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உடம்பெல்லாம் வலிக்குதுமா. அம்மா எதேச்சையாக பூஜை அறையை பார்த்தவள் அதிர்ந்து போனாள். பாட்டி கொடுத்த சூலம் இருந்த பூஜை பெட்டியை காணோம். பதறினாள். டி நிவேதிதா, அந்த பூஜை பெட்டி எங்க காணோம்? அதுவா, பாட்டியோட பேரன் ஹரி வந்து வாங்கிட்டு போயிட்டான். கோயில்ல ஏதோ விசேஷமா பெட்டியை கேட்டாங்கன்னு சொன்னா. நானும் எடுத்து கொடுத்துட்டேன். அடி பாவி, என்ன காரியம் பண்ண? பாட்டி வீட்டுக்கு ஓடினாள் ராஜலட்சுமி. பாட்டி நாமாவளி படித்து கொண்டிருந்தாள். இடியே விழுந்தாலும் இடையில் எழுந்திருக்க மாட்டாள் என்பது தெரியும், புரிந்துவிட்டது. அதனால்தான் இந்த ஹரி பையன் வந்து கேட்டவர்களுக்கு பாட்டியை எழுப்ப மனமில்லாமல் இங்கு வந்து பெட்டியை கேட்டிருக்கிறான். அவனுக்கு சூலம் இங்கு இருப்பது தெரியும். இவளிடம் நான் விபரம் சொல்லாமல் போனதால் எடுத்து கொடுத்து விட்டாள்.
தலையில் அடித்து கொண்டாள் ராஜலட்சுமி. இதுதான் விதியா? கடவுளே, என் பெண்ணை எப்படி காப்பாற்றுவேன்? இன்னும் என்ன நடந்தது என்றே முழுதாக தெரியவில்லையே. அதே நேரம் எல்லீசன் பெரியவருக்கு போனில் தகவலை தெரிவித்தான். அவர் சில கட்டளைகள் பிறப்பித்தார். நான் சொன்னபடி அந்த பொண்ணுக்கு கஷாயம் காய்ச்சி கொடுக்க சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு காய்ச்சல் விலகிடும். ஆனா அது நிரந்தரம் இல்லை. அந்த பெண்கிட்ட அப்புறம் என்ன பேச சொல்லு. உடனடியாக செயல்பட்டனர். அந்த கஷாயத்தை பருகியதும் நிவேதிதாவுக்கு உடல் தேவலையானது. தெம்பாக எழுந்து உட்கார்ந்தாள். போனை அவளிடம் கொடுத்து பெரியவரிடம் பேசச் சொன்னார்கள். பெரியவர் கேட்டார். இதை பார் பொண்ணு, கடந்த மாசங்களா நடந்த வித்தியாசமான சங்கடமான நடக்கக்கூடாத நிகழ்வுகள் ஏதானும் உன் வாழ்க்கையில நடந்ததா? நிவேதிதா மௌனமாக இருந்தாள். சொல்லுமா, நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொன்னாதான் என்னால் மேற்கொண்டு என்ன செய்ய முடியும்னு பார்க்க முடியும். சொல்லு, என்ன நடந்தது? நிவேதிதா சொல்ல ஆரம்பித்தாள். அத்தியாயம் 11. 1.5 மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் நிவேதிதாவுக்கு நைட் ஷிஃப்ட். அவள் ஹாஸ்பிட்டலில். மாலை 7 மணிக்கு ஹாஸ்பிட்டல் வந்தாள். ரிசப்ஷனில் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்டுவிட்டு 2வது மாடியில் உள்ள தன் நர்சிங் ஸ்டேஷனில் வந்து உட்கார்ந்தாள். ஃப்ளோருக்கு 2 நர்ஸுகள் இருப்பார்கள். ஒரு தலைமை நர்ஸ் இன்சார்ஜ் இருப்பார். இவளும் இன்னொரு நர்ஸ் சாந்தியும் வந்து சேர்ந்தபோது மார்னிங் டியூட்டியில் இருந்த 2 நர்ஸுகளும் பேஷண்ட்டுகளின் டீட்டெயில்ஸும் புதிய பேஷண்ட்டுகள் மற்றும் அவர்களது கேஸ் ஹிஸ்டரி மருந்து பற்றிய விவரங்களையும் இவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கிளம்புவது வழக்கம். அன்றும் அப்படித்தான். புதிதாக ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகி இருந்தது. 10 வயது பெண் குழந்தை. அதிகமான காய்ச்சல் என்று கொண்டு வந்து சேர்த்திருந்தார்கள் பெற்றோர். அழகான சின்னஞ்சிறிய பூ போன்றிருந்த அந்த குழந்தை சிறு வயது பேபி ஷாலினியை ஒத்திருந்தது. பாப் செய்யப்பட்ட அதன் முடி அந்த குழந்தையின் உருண்டையான முகத்திற்கு மிகுந்த வசீகரத்தை கொடுத்து கொண்டிருந்தது. நெற்றியின் ஓரத்தில் ஒரு சின்ன ஸ்டிக்கர் அளவுக்கு மச்சம். வெயிலில் பறித்து போட்ட கீரையைப் போல வதங்கி இருந்தது தேகம் அந்த காய்ச்சலில். அருகில் அதன் அம்மாவும் அப்பாவும். அம்மா உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். கணவன் சமாதானம் செய்து கொண்டிருந்தான். அழாத தீட்சா, அம்முவுக்கு ஒன்றும் ஆகிடாது, சாதாரண காய்ச்சல் தான், சரியாகிடும் என்றவன் நர்ஸ் உடையில் நிவேதிதா உள்ளே வருவதை பார்த்துவிட்டு எழுந்து ஓரமாயிருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான். நிவேதிதா டெம்பரேச்சர் பார்த்தாள். 103 டிகிரி ஃபாரன்ஹீட் என்று நெருப்பாக காட்டியது. அதிகம்தான். குழந்தைக்கு தரும் காய்ச்சல் மருந்தை கொடுத்துவிட்டு அதன் உடலெங்கும் டவலால் வெந்நீரில் நனைத்து ஒத்தி ஒத்தி எடுத்தாள். அதன் அம்மாவை அருகே அழைத்து அடிக்கடி இது போல செய்ய சொன்னாள். ஆனால் அவளோ சிறிது தயங்கிவிட்டு, சிஸ்டர், கொஞ்சம் இதுக்கு தனியாக ஆள் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா என்னால் லீவ் எல்லாம் போட முடியாது. இருந்தா பாருங்க, இல்லைன்னா ஆயாவை வர சொல்கிறேன். நிவேதிதா புருவம் உயர்த்தி அந்த நவநாகரிகமான யுவதியை பார்த்தாள். 10 வயது குழந்தைக்கு தாய் என்று கட்டாயம் சொல்ல முடியாது. கல்லூரி மாணவி போல இருந்தது அவள் தோற்றம். சுருள் சுருளான தலைக்கேசம், வில்லாய் ஐப்ரோ பென்சிலால் வரையப்பட்ட புருவங்கள், சின்ன நாசி, இயற்கையான உதட்டுச்சாய நிறம். நெற்றியில் முற்றுப்புள்ளியாய் ஒரு பொட்டு. கழுத்தில் தாலி என்று எதுவும் இல்லை, சின்ன டாலர் தான். குர்தாவும் பேலசோவும் அணிந்திருந்தார்கள். அந்த கால பெல் பாட்டம் தான் இப்போது பேலசோ ஆகிவிட்டது. ஒன்றும் பேசாமல் குழந்தைக்கு ஆஸ்பத்திரி உடை அணிவித்துவிட்டு மற்ற பேஷண்ட்டுகளையும் பார்த்துவிட்டு மாடி வராண்டாவில் தன் நாற்காலிக்கு வந்தாள். இன்னொரு நர்ஸ் சாந்தியும் அவள் பேஷண்ட்டுகளை பார்த்துவிட்டு வந்து ரிப்போர்ட் எழுதி கொண்டிருந்தாள். எதுவும் பேசாமல் உட்கார்ந்திருந்த நிவேதிதாவை கேட்டாள். ஏய், என்னப்பா, ஏன் உம்மன் இருக்க? எனிதிங் ராங்? ஒன்றுமில்லப்பா என்று விட்டு அந்த குழந்தையின் தாய் சொன்னதை சொன்னாள். என் அம்மாலாம் எனக்கு இப்படி ஜுரம் வந்தா இப்போ கூட என்னை விட்டு இந்தண்ட அந்தண்ட நகர மாட்டா. சீனுவுக்கும் அப்படித்தான். ஆனால் அந்த பொண்ணு அசால்ட்டா வேற ஆள் வச்சு பாருங்கன்னு சொல்லுது. நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகி நமக்கு குழந்தைன்னு பிறந்தாலும் நாம இந்த மாதிரிலாம் சொல்லுவோமா? நினைச்சாலே நெஞ்செல்லாம் பதறுதுப்பா. ஆதங்கமாய் கேட்டாள் நிவேதிதா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சாந்தி குரலை தாழ்த்தினாள். என்ன? அந்த பொண்ணுக்கு இப்படி ஜுரம் வந்ததுக்கு காரணமே அதோட பேரண்ட்ஸ் தானா? நிவேதிதா அதிர்ந்தாள். என்ன சொல்ற? ஆமாம், மார்னிங் டியூட்டி சில்வியா தான் சொன்னான். காலையில் அந்த பொண்ணு கூட அந்த ஆயா தான் இருந்ததாம். எப்படி காய்ச்சல் வந்ததுன்னு யதார்த்தமாக கேட்டிருக்கா சில்வியா. அதுக்கு அந்த ஆயா புலம்பி தள்ளிடுச்சான். பாவம் அந்த அம்மு. அந்த குழந்தை அம்முவோட அப்பாவும் அம்மாவும் நல்ல வசதியானவங்களாம்.
அப்பா ஐடி ஜாப்ல, அம்மா ஐடி ஜாப்ல இருந்து மாடலிங்க்கு வந்திருக்கா. 2 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் மாம் பட்டம் வாங்கினவளாம். அதுக்கப்புறம் மாடலிங் வாய்ப்பு வரவும் குழந்தைய சரியா பாத்துக்கிறது இல்லையா. குழந்தை பிறந்ததுல இருந்து இந்த ஆயா தான் பாத்துக்குதான். 2 பேருக்கும் ராத்திரி பகல் டியூட்டி தானா மாத்தி மாத்தி. வீட்டிலையும் பெரியவங்க யாரும் இல்லை. தூரத்து உறவினர்கள் பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பான்னு அப்பப்போ வந்து தங்கிட்டு போவாங்களாம் குழந்தைய பார்த்துக்க. ஆனால் குழந்தைகிட்ட அப்படி ஒன்றும் பாசமாக இருந்தது இல்லையா. எப்போ பாரு அதை விரட்டிக்கிட்டே டிவி பார்க்கறது, ஊர் சுற்றுறது, தீனி திங்கிறதுன்னு பெற்றவங்க கிட்ட காசு வாங்குறதுன்னு இருந்ததால் அவங்களையும் வர வேண்டாம்னு நிறுத்திட்டாங்களாம். இடையில இந்த ஆயாவுக்கு உடம்பு முடியாமல் போனதால் ஒரு 2 மாதம் பக்கத்தில் இருக்க டே கேரில் சேர்த்து விட்டுருக்காங்க. அங்கே இதுக்கு மேலே கொடுமை. குழந்தை அழுது அடம் பண்ணுதுன்னு டெய்லி காலையில் பாலில் ஸ்லீப்பிங் டோஸை கலந்து கொடுத்து நல்லா தூங்க பண்ணியிருக்காங்களாம் அங்கே இருந்த பேபி சிட்டர்ஸ். சாயங்காலம் வர்றப்போ குழந்தை துவண்டு துவண்டு போகவே பெத்தவங்க சந்தேகப்பட்டு குழந்தைகிட்ட விசாரிக்க குழந்தை சொல்ல கேஸ் போட்டுட்டாங்களாம் அந்த டே கேர் மேலே. அப்புறம் எப்படியோ சமரசம் பேசி காம்பன்சேஷன்லாம் முடிஞ்சுதான். ஆயாவும் வேலைக்கு வந்துடுச்சு. அப்புறம் 2 நாள் முன்னாடி ஆயாவோட மகனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தானா. ஊருக்கு போயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு புருஷனும் பொண்டாட்டியும் நைட் பார்ட்டிக்கு போக வேண்டிய கட்டாயம். மாடலிங் சம்மந்தமான பார்ட்டிங்கிறதால குழந்தையோட போய் நின்னா சான்ஸ் கிடைக்காதுன்னு நினச்சி குழந்தைய கதற கதற கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்லேயே உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்களாம். அன்னைக்குன்னு பார்த்து நல்ல இடி மழையில் நம்ம ஊரில் அதில் இந்த பிஞ்சு பயந்து அழுது கரண்ட் வேற இல்லாமல் இருட்டிலேயே இருந்து பெத்தவங்க வந்து சேர்ந்தப்போ பேச்சு மூச்சு இல்லாமல் மயங்கி இருந்திருக்கு. நல்ல காய்ச்சல். நிவேதிதாவுக்கு 2 நாள் முன்பு தான் பெய்த இடி மழை நினைவில் வந்தது. ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் பயந்து அம்மாவுக்கு ஃபோன் செய்ததையும் அம்மா தைரியம் சொன்னதையும் நினைத்து பார்த்தாள். அந்த மழையிலா குழந்தை தனியாக இருந்தது. பாவிகள். 2 நாளாக வீட்டிலேயே ஃபேமிலி டாக்டர்ஸை வச்சு வைத்தியம் பார்த்துருக்காங்க. எதுவும் வேலைக்காகலன்னு இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நம்ம சீஃப் வேண்டியவராம் அவங்களுக்கு. ஆயா சொல்லி சொல்லி மாஞ்சு போகுது. அதுவும் பையனும் ஆஸ்பத்திரியில் கிடக்கான், மஞ்ச காமாலையா. இன்னும் கல்யாணம் ஆகலை. பாவம், அங்கேயும் போகணுமேன்னு புலம்பிச்சு. இப்படி ஒரு பேரண்ட்ஸ் பாத்தியா? நிவேதிதாவுக்கு நெஞ்சை அடைத்தது. அம்மா தீக்ஷா எப்போதோ புறப்பட்டு போயிருந்தாள். குழந்தையின் தகப்பன் திவாகர் செல்போனில் யாருடனோ பேசி கொண்டிருந்தான். ஆமாங்க சார், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதான் இன்னைக்கு வர முடியல. நாளைக்கு வந்துடுவா ஷூட்டிங்க்கு? இல்லை, அவள் ஹாஸ்பிட்டல்லாம் இல்லை, வீட்டுக்கு தூங்க அனுப்பிச்சிருக்கேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவா. நீங்கள் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ண வேண்டாம். கொஞ்சம் அந்த செக் மட்டும் பேலன்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா என்று நிவேதிதா வந்ததை அறியாமல் ரூமின் பால்கனியில் நின்று கொண்டு ரோட்டை பார்த்தபடி அவன் பேசி கொண்டிருந்தான். அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டே வந்த நிவேதிதா குழந்தையின் அருகில் நின்று பார்த்தாள். மருந்தின் தாக்கத்தால் வாய் பிளந்து குழந்தை அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். மென்மையாக நெற்றியில் கை வைத்தாள். கொதித்தது. டெம்பரேச்சர் அதே 103 டிகிரி ஃபாரன்ஹீட். பேசி முடித்துவிட்டு வந்த திவாகர் நர்ஸ் குழந்தையை செக் செய்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, இந்த ஜுரம் 3 நாளாக இருக்கு சிஸ்டர், குறையவே மாட்டேங்குது. சொன்னா கேட்டாதானே, சொல்ல சொல்ல கேட்காம மழையில் ஆடினா பாருங்க, இப்போ இப்படி படுத்துக்கிட்டா. சே, எல்லார் வேலையும் கெடுது. நிவேதிதா எதுவும் பேசாமல் குழந்தையின் உடலை ஈரத்துணியால் துடைத்து விட்டு கொண்டிருந்தாள். அப்போது திவாகருக்கு மீண்டும் ஒரு ஃபோன் வந்தது. எடுத்தவன், என்னடா இப்பவா? இல்லடா, அது என்ன மார்னிங் ஃப்ளைட்டா? எல்லோரும் வந்தாச்சா? சரி, ஒரு 1 ஹவரில் ரிட்டர்ன் ஆகிடணும். இல்லை, பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. இல்லைடா, ஆயம்மாவும் இல்லை, லீவு. தீக்ஷாவுக்கு நாளைக்கு ஷூட்டிங். ஓகே, இதோ வரேன் என்று ஃபோனை வைத்தவன், சிஸ்டர் கொஞ்சம் அம்மாவை பார்த்துக்கிறீங்களா? நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன், 1 ஹவரில் வந்துடுவேன். நிவேதிதா திரும்பாமலேயே என்றாள் ஒற்றை சொல்லாக. தேங்க்ஸ் என்று விட்டு அவன் கிளம்பிவிட்டான். குழந்தையின் அருகிலேயே இரவு முழுவதும் உட்கார்ந்திருந்தாள் நிவேதிதா. நேரத்துக்கு மருந்து கொடுத்து ஈரத்துணியால் உடம்பை துடைத்துவிட்டு ட்ரிப்ஸ் பார்த்து மாற்ற என அங்கேயே உட்கார்ந்திருந்தாள். சாந்தியிடம் மற்ற பேஷண்ட்டுகளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டாள். இரவு 1 மணி நேரத்தில் வருவதாக சொல்லி சென்றவன் மறுநாள் மாலைதான் வந்தான், மனைவி தீக்ஷாவுடன். நிவேதிதா அன்று காலை கிளம்பிவிட்டாள். காலையிலே வந்த டியூட்டி நர்ஸிடம் குழந்தையை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்று அங்கு இருப்பு கொள்ளாமல் சீக்கிரமே டியூட்டிக்கு திரும்பினாள் அவள். அம்மா கேட்டாள், ஏண்டி தூங்காம கிளம்பிட்ட? ஒரு முக்கியமான கேஸ்மா, அங்கே போய் தூங்கிக்கிறேனே.
ஹாஸ்பிட்டலருக்கு வந்ததும் மார்னிங் டியூட்டி நர்ஸ் நிவேதாவிடம் சொன்னாள். அப்பாடி, நீ வந்துட்டியா? அந்த அம்மு காலையிலேருந்து ஒரே அடம். நைட்டெல்லாம் என் பக்கத்தில் ஒரு நர்ஸ் இருந்தாங்க. அவங்க எங்க முகத்தில் உதட்டுக்கிட்ட ஒரு மச்சம் இருக்குமேன்னு பளிச்சுன்னு அடையாளம் சொன்னது ஒன்று. போய் பாரு. ஆச்சரியத்துடன் ஓடினாள் நிவேதிதா. அங்கே கட்டிலில் அவளுக்கு பிடித்த டெடிபேர் பொம்மையை அணைத்தபடி எங்கேயோ பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் அம்மு. அம்மு கூப்பிட்டாள் மென்மையாக. திரும்பினாள். இவளை பார்த்ததும் புன்னகைத்தாள். கைகளை நீட்டினாள். இவள் ஓடிப்போய் குழந்தையை அணைத்து கொண்டாள். குழந்தை அவளை இறுக கட்டி கொண்டது. ஏனோ இவளுக்கு கண்களில் நீர் துளித்தது. நீ எங்க போயிட்ட? என்னை விட்டு ராத்திரியெல்லாம் என் பக்கத்துல இருந்த. காலையில் பார்த்தா உன்னை காணோம். பெரிய மனுஷி மாதிரி கேள்வி கேட்டாள். இவளுக்கு சிரிப்பு வந்தது, கூடவே ஆச்சரியமும். ஆமா, நைட்டு நீ கண்முடிக்காம தூங்கிட்டு இருந்தியே, என்னை எப்போ பார்த்த? அம்மு யோசித்தாள். நான் தூங்கினாலும் வெளியில என்ன நடக்குது, யார் என்ன பேசுறாங்கலாம் எனக்கு தெரியும் என்றாள் பெரிய மனுஷ தோரணையில். நேற்று நைட்டு அப்பா உங்ககிட்ட வெளியில போறேன்னு சொன்னதும் நீங்க என் பக்கத்திலே உட்காந்து என் மேலேயே தட்டி கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல, நான் அங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இவளுக்கு திக்கென்றது. என்னம்மா சொல்ற? ஆமா, இப்பெல்லாம் நான் தூங்கினாலும் என் உடம்ப நானே பார்த்துக்கிறேன். யார் வந்து நின்னாலும் எனக்கு தெரியும். முழிக்கும்போது நான் உடம்புக்குள்ள வந்துடுவேன். என்ன சொல்கிறாள் குழந்தை? ஞானிகள் சொல்வார்களே, தூக்கம் என்பது பாதி இறப்பு நிலை. நம் உடலுடன் ஆன்மா ஒரு மெல்லிய நூலிழையுடன் தொடர்பு கொண்டு அது வெளியில் சஞ்சரிக்கும். முழிக்கும் போது ஆன்மா உடலோடு இணைந்துவிடும் என்று. அப்படி உடலோடு சேர முடியாமல் போவதுதான் தூக்கத்தில் மரணம் என்று எதிலோ படித்திருக்கிறாள். அது போலவா? இல்லை, இருக்காது. ஒரு சின்ன குழந்தைக்கு இது என்ன அனுபவம்? ஜுர வேகத்தில் குழந்தை என்னவோ பிதற்றுகிறாள். தொட்டு பார்த்தாள். ஜுரம் குறைந்தது போல் இருந்தது. டெம்பரேச்சர் 100 என்று இருந்தது. முழுமையாக குறையவில்லை. அவளையே பார்த்து கொண்டிருந்த அம்மு கேட்டாள். உன் பேர் என்ன? நிவேதிதா. இவ்வளோ லாங்கா இருக்கே பேரு. எனக்கு கூப்பிட வரலையே. உனக்கு எப்படி வருதோ அப்படி கூப்பிடு. நிவி, நிவின்னு கூப்பிடவா? என்று கண் சிமிட்டி விட்டு அவளுக்கு தேவையானதை செய்ய ஆரம்பித்தாள். இரவெல்லாம் குழந்தையுடனே இருந்தாள். இடையில் திவாகரும் தீக்ஷாவும் வந்தனர். தீக்ஷா குழந்தையை பார்த்துவிட்டு அழுதாள். கைகளை நீட்டினாள். அம்மு அவளை பார்த்து எந்த சலனமும் இல்லாமல் உட்கார்ந்திருந்தாள். நிவேதிதா வந்தவுடன் அவளிடம் தாவி கொண்டு போனாள் சிறுமி. தீக்ஷா அவளை முறைத்து விட்டு போனாள். டாக்டரிடம் ஏதோ தனியே பேசினார்கள். மறுநாளிலிருந்து வேறு நர்ஸ் குழந்தையை பார்த்து கொள்ள தனியாக அமர்த்தப்பட்டாள். நிவேதிதாவுக்கு ஆற்றாமையாக இருந்தது. சாந்தியிடம் சொல்லி புலம்பினாள். அவங்க குழந்தை அது, நீயே அலட்டிக்கிற, பெத்தவங்களுக்கு தெரியாதா? அம்மாவை விட்டுட்டு தான் பெற்ற குழந்தை 3 நாள் முன்னாடி பார்த்த நர்ஸு கிட்டக்க வந்தாச்சுன்னா எந்த அம்மாவா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஈஸிப்பா. ஆனால் மறுநாளே நிவேதிதா அம்முவுக்காக ஸ்பெஷலாக நியமிக்கப்பட்டாள். அத்தனை ஆர்ப்பாட்டம் செய்திருந்தாள் அம்மு. நிவிதான் வேண்டும் என்று ஒரே அடம். அந்த நர்ஸை கடித்து வேறு வைத்து விட்டாள். அவள் டாக்டரிடம், அது பைத்தியம் சார், என்னாலெல்லாம் பார்க்க முடியாது என சொல்லிவிட்டாள். வேறு யாரையும் அம்மு கிட்ட நெருங்க விடவில்லை. வேறு வழியின்று நிவேதிதாவை அம்முவை பார்க்கட்டும் என விட்டுவிட்டனர். நிவேதிதாவை கண்டதும் துள்ளினாள் அம்மு. ஹே அம்முக்குட்டி, இப்படிலாம் துள்ளாதடி, கையில ட்ரிப்ஸ் பிச்சுக்கும் என்றபடி ஓடி வந்து அணைத்து கொண்டாள். எப்படி நிவி, உன்னை வரவழைச்சிட்டேன் பாத்தியா? கண் சிமிட்டி சிரித்தாள் அம்முக்குட்டி. மறுநாள் காலையும் டியூட்டி முடிந்தாலும் யூனிஃபார்ம் மாற்றிக்கொண்டு வந்து அம்முவிடம் நேரம் செலவழித்தாள். வீட்டிற்கு போகவில்லை. அம்மாவிடம் சொல்லிக்கொண்டு ஹாஸ்பிட்டலில் அம்மு ரூமிலேயே தங்கி அவளை கவனித்து கொண்டு வந்தாள் நிவேதிதா. சிறுமி அம்மா அப்பாவை கண்டு கொள்ளவே இல்லை. இடையில் ஆயா வந்து அம்முவை பார்த்துவிட்டு நிவேதிதாவை வாயார புகழ ஆரம்பித்தாள். என்ன தெளிச்சியா இருக்குது குட்டி பொண்ணு, ரொம்ப தேங்க்ஸ்மா. இதற்கிடையில் அம்மு டிஸ்சார்ஜ் ஆகும் நாளும் வந்தது. வீட்டிற்கு நிவேதிதாவும் வர வேண்டுமென்று ஒரே அடம். வேறு வழியின்றி அவளை செடேட்டிவ் கொடுத்து தூங்க வைத்துவிட்டு பிறகுதான் டிஸ்சார்ஜ் பண்ணினார்கள். நிவேதிதாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மருந்துக்கு கூட அவளை வீட்டிற்கு வந்து குழந்தையை பார்த்துக்கொள் என்று தீக்ஷாவும் திவாகரும் சொல்லவில்லை. தீக்ஷாவிற்கு ஏனோ நிவேதிதாவை பிடிக்கவில்லை. எளிமையான அழகுடன் நர்ஸ் உடையில் தேவதையாய் வலம் வந்த அவளை தன் பெண் ரொம்ப தூக்கி வைத்து கொண்டாடுவதாலோ அல்லது இயற்கையான பொறாமையாலோ தெரியவில்லை. திவாகர் கூட
அவளிடம் கேட்டு பார்த்தான். பேசாம அந்த நர்ஸை கவர்னஸா போட்டுடலாமா? அம்முவை பார்த்துக்க, அவதான் நல்லா ஒற்றாளே. தீக்ஷா ஒரேடியாய் மறுத்து விட்டாள். நிவேதிதாவிற்கு மனசு கேட்கவில்லை. ஹாஸ்பிட்டலிலேயே அந்த பாடுபடுத்தினாலே இப்போது என்ன செய்கிறாளோ? இயற்கையாகவே அவள் பிடிவாதக்காரி. அடுத்து வந்த சில நாட்களில் எல்லாம் அம்மு இருந்த ரூமில் இருந்து அவள் கூப்பிடுவது போலவே இருந்தது. நிவி, நிவி. போய் பார்த்தாள், யாரும் இல்லை. அந்த படுக்கை காலியாகவே இருந்தது. யாராவது அட்மிட் ஆனால் கூட அடுத்த நாளே வேறு ரூம் மாற்றிக்கொண்டு போய்விட்டார்கள். ஏனோ தெரியவில்லை. ஒரு தடவை சேரில் உட்கார்ந்து பேஷண்ட் ரிப்போர்ட் எழுதி கொண்டிருக்கும் பொழுது அம்மு இருந்த ரூமில் வாசல் கதவை திறந்து கொண்டு அவள் உள்ளே நுழைவதை போல் இருந்தது. இவளுக்கு தூக்கி வாரி போட்டது. உடல்நிலை சரியில்லாமல் மீண்டும் அழைத்து கொண்டு வந்து விட்டார்களா என ஓடி போய் பார்த்தபோது யாரும் அங்கு இல்லை. படுக்கை காலியாக இருந்தது. ஒரு பெருமூச்சோடு கதவை சாத்த போகும் சமயம்தான் பார்த்தாள். படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு அம்மு கை நீட்டி அழைத்தாள். நீயும் வா நிவி. இவளுக்கு கண்ணை இரட்டி கொண்டு வந்தது. கனவுதான் காண்கிறோமா? கண்ணை கசக்கி கொண்டு பார்த்தாள். அம்முவேதான். கை நீட்டி ஹாஸ்பிட்டல் உடை அணிந்து கொண்டு கையில் டெடிபேருடன் அழைத்தாள். நிவி, நீயும் வா, என் கூட நாம ஒன்னா இருக்கலாம். இவள் தன்னை மறந்து உள்ளே நுழைய எத்தனிக்க, நிவேதிதா, அங்க என்ன பண்ற என்ற சாந்தியின் குரல் கேட்டது. முழித்து கொண்டவள் போல் அவளை திரும்பி பார்த்துவிட்டு, இதோ சாந்தி, அம்மா வந்திருக்கா பாரு என்று மீண்டும் அறையை பார்க்க பக் என்றது. அங்கே யாரும் இல்லை. குழப்பத்துடன் வந்தாள். ஏண்டி பேய் அடிச்ச மாதிரி முழிக்கிற? இல்ல, 3 நாளா அம்மாவோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது. எங்க திரும்பினாலும் அவ என்னை பார்த்து கை நீட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா என்றதும் சாந்தியின் முகம் மாறியது. என்னடி சொல்ற? ஆமா சாந்தி, இப்ப கூட அவ இருந்த ரூம் கதவை திறந்து என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உள்ள போனா. நானும் அவ திரும்பவும் உடம்பு சரியில்லாம வந்துட்டாளோன்னு தான் போனேன். அங்க படுக்கையில உட்காந்து நீயும் வா நிவின்னு கூப்பிடுறா. அப்புறம் பார்த்தா காணோம். இதை கேட்ட சாந்திக்கு முதுகு தண்டு சில்லிட்டது. இவள் என்ன சொல்கிறாள்? நிவேதிதா என்றாள் சாந்தி கொஞ்சம் திகிலான குரலில். இப்ப ஒரு உண்மையை சொல்றேன். இனிமே அம்முவை நீ மட்டும் இல்லை, யாராலையும் பார்க்க முடியாது. நிவேதிதா நிமிர்ந்தாள். ஏன்? அம்மு 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 அவ இறந்து போய் 2 வாரமாச்சுடி. நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்தாள் நிவேதிதா. என்ன? நீ என்ன சொல்ற சாந்தி? ஆமாண்டி, உண்மையை தான் சொல்கிறேன். போன வாரம் அந்த ஆயா தேடி வந்து தகவல் சொல்லிடுச்சு. உன்னை கேட்டுச்சு. அப்போது லீவில் இருந்த நீ. அதை கேட்டால் உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், வருத்தப்படுவேன்னு உங்ககிட்ட நாங்கள் யாரும் சொல்லலை, மறைச்சிட்டோம். இப்போது நீ சொல்கிறத கேட்ட பின்னாடி தான் உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லிட்டேன். கண்கள் இருட்டி கொண்டு வர தொப்பென நாற்காலியில் அப்படியே உட்கார்ந்தாள் நிவேதிதா. தலையை பிடித்து கொண்டாள். எப்படி? என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தா? இங்கேருந்து தூக்க மருந்து போட்டு அனுப்பி வச்சோமே. வீட்டுக்கு போய் முழிச்சதும் உன்னை தேடினாலாம். காணோம்னு ஒரே ரகளையாம். என்ன சமாதானம் பண்ணாலும் கேட்கலையாம். கையில் கிடச்சதெல்லாம் தூக்கி எறிய ஆரம்பிச்சிருக்கா. ரூமில் போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. ஐயோ என்றாள் நிவேதிதா. அவளுக்கு ரூம் கதவை சாத்தினாலே ஆகாதே, அவளுக்கு ஃபிட்ஸ் வந்துடும் என்றாள் கண்ணீருடன். அதேதான், அந்த படித்த முட்டாளுங்க அது தெரிஞ்சும் ஒரு சின்ன குழந்தைய சமாதானம் பண்ண துப்பில்லாமல் ரூமில் போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. ஆயா கூட கெஞ்சிருக்கு, திறந்து விடுங்கம்மா, நான் கூட அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வாட்டி கூப்பிட்டுட்டு போகிறேன்னு. அதென்ன, அவ தான் வேணும்னு அவ்வளோ அடம்? அவ அம்மாவா நான் அம்மாவா அப்படின்னு அம்மாக்காரி கேட்டு திட்டிருக்கா. அவள் புருஷனும் ஒன்றும் சொல்லலையாம். ராத்திரியெல்லாம் புள்ள கத்திக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் கத்தல் சத்தம் நின்று போச்சு. ஆயா மனசு கேட்காம கதவை திறந்து போய் பார்க்க, காய்ச்சல் வந்த உடம்பு இல்லையா, ஃபிட்ஸு வந்து வாயெல்லாம் நுரை தள்ள ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கேட்கல, பிஞ்சு உடம்பு, ஜுரம் வேற அதிகமாகி போயிடுச்சான். ஐயோ என்று முகத்தில் அரைந்து கொண்டு அழுதாள் நிவேதிதா. இப்படி ஒரு கொடுமை எங்கேயாவது நடக்குமா? அவளை கடைசியாக பார்க்க கூட முடியாமல் போச்சே, கடவுளே அரற்றினாள். சீஃப் வந்து விட்டார். அவர் வந்து பார்த்துவிட்டு அழும் அவளை ஏதும் சொல்லாமல் போய்விட்டார். அப்புறம் ஒரு விஷயம், அம்மாவோட அப்பா திவாகரும் அம்மா தீக்ஷாவும் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவள் இறந்த அடுத்த வாரத்திலேயே. அம்மு தான் அவங்கள பழி வாங்கிடுச்சுன்னு அந்த ஆயா சொல்கிறான். நிவேதிதா ஏதும் பேசவில்லை.
அம்முவை ஒரு பேயாக உருவகப்படுத்துவது அவளுக்கு பிடிக்கவில்லை. சிறிது நேரத்திற்கு எல்லாம் டாக்டர் ரூமிலிருந்து அழைப்பு வந்தது. அவளுக்கு போனாள். அழுது சிவந்த முகத்துடன் இருந்த அவளை உட்கார சொன்னார் டாக்டர். உட்கார்ந்தாள். நிவேதிதா, நீங்க ஒரு நல்ல நர்ஸ், கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். இயற்கையாவே கருணை உங்களுக்கு இருக்கு. ஆனா ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கில் நோயாளிகளை பார்க்குற நீங்க பர்டிகுலரா ஒரு நோயாளி கிட்ட மட்டும் இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு பார்த்தது தான் பிரச்சனையே. பாசம்னா என்னன்னே தெரியாத அந்த குழந்தைய உங்களோட தாய்மை நிறைஞ்ச அன்பு கிடைக்கவும் அதுக்கு டக்குன்னு உங்களை பிடிச்சுக்கிட்டா. அந்த அன்பு வேறு யார்கிட்ட கிடைச்சிருந்தாலும் அவ அந்த பக்கம் தாவி இருப்பா. துரதிருஷ்டவசமா அவளுக்கு கிடைக்கல. அதான் உங்களை கேட்டு அடம் பண்ணியிருக்கா. பட் பெத்தவங்களை மீறி நாம என்ன பண்ண முடியும்? அனாதரவா எத்தனையோ நோயாளிகள் இங்க இருக்காங்க. எல்லாருக்கும் நாம எமோஷனல் ஆகிட்டே இருந்தா நம்ம டியூட்டியை நம்மளால சரியா செய்ய முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிவேதிதா தலையாட்டினாள். ஓகே, போங்க. இன்னைக்கு பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நாளைக்கு வாங்க. அவளை அனுப்பிவிட்டார். வீட்டிற்கு வந்ததும் என்ன என்ன என்று பதறிய அம்மாவிடம் தலைவலி என சமாளித்தாள். அழுது தீர்த்தாள் அந்த பிஞ்சுக்காக. பிறகு ஒருவாறு தன்னை தானே தேற்றிக் கொண்டாள். ஹாஸ்பிட்டல் செல்ல ஆரம்பித்தாள். டாக்டரிடம் சொல்லி வேறு ஃப்ளோருக்கு டியூட்டி மாற்றிக்கொண்டாள். சொல்லி முடித்தாள் நிவேதிதா. அவள் கண்கள் கலங்கி இருந்தது. அத்தியாயம் 12. அவள் சொல்லி முடிக்கவும் ஜுரம் அதிகமானது போல் உணர்ந்தாள். கை கால்கள் எல்லாம் வின் வின் என்று வலிக்க ஆரம்பித்தது. பேசிக்கொண்டிருந்தவள் போனை கீழே போட்டுவிட்டு அப்படியே சோஃபாவில் சரிந்தாள். எல்லோரும் பதறினர். எல்லீசன் விழுந்த போனை எடுத்து பெரியவரிடம் விபரம் சொன்னான். அடுத்து செய்ய வேண்டியது பற்றி அவர் சொல்ல சொல்ல குறித்து கொண்டார். மிகுந்த ஜுரத்துடன் இருந்த நிவேதிதாவை பெரியவரின் வீட்டுக்கு அழைத்து வந்தனர். அங்கு அவரது வீட்டு வாசலின் முன்பு போடப்பட்டிருந்த ஒரு பெஞ்சில் அவளை கிடத்தி பெஞ்சை சுற்றிலும் மாவு போல் ஏதோ சுற்றிலும் கோடு போட்டார் பெரியவர். வீட்டின் முன்னால் கோலம் வரைந்து அதில் எலுமிச்சம்பழங்களை மூளைக்கு ஒன்றாய் வைத்து குங்குமம் கரைத்து இரத்த நிறத்தில் கோலத்தை சுற்றி தெளித்தார். அடுத்து வீட்டின் உள்ளிருந்த அந்த பழைய ட்ரங்க் பெட்டியை திறந்து அதன் உள்ளே மடித்து வைக்கப்பட்டிருந்த அவர்கள் குலதெய்வமாக பூஜித்து வரும் சில பொருட்களை தொட்டு வணங்கிவிட்டு பயபக்தியுடன் வெளியே எடுத்தார். பட்டு புடவை ஒன்று, சில ஆபரணங்கள், காதோலை கருகமணி, அம்மனின் முகம் செதுக்கப்பட்ட சிறு கல் ஒன்று, அதற்கு கல்லாலேயே மாலை செதுக்கப்பட்டிருந்தது, உடுக்கை ஒன்று. அவற்றையெல்லாம் வெளியே எடுத்தார். கோலத்தின் முன்னால் உள்ள ஒரு மேடையில் அந்த கல் சிலை முகத்தை வைத்து அவற்றிற்கு அலங்காரங்கள் செய்து பட்டு துணியை சாற்றி அந்த துணியை பெஞ்சில் சுயநினைவு இழந்திருந்த நிவேதிதாவின் மேல் போர்த்தினர். பிறகு அங்கு ஒரு பலகையை போட்டு அதன் மேல் உட்கார்ந்து தன் மேல் துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார் பெரியவர். உள்ளிருந்த அந்த உடுக்கையை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு பாட்டு பாடியபடியே உடுக்கையை எடுத்து அடிக்க ஆரம்பித்தார். அவர் உடுக்கையை அடிக்க அடிக்க அந்த பகுதி முழுவதும் ஏதோ மந்திரத்திற்கு கட்டுப்பட்டது போல் நிசப்தமாக ஆரம்பித்தது. நேரம் நள்ளிரவை தொட்டு கொண்டிருந்தது. ராஜலட்சுமியும் சீனுவும் பதைப்புடனும் பயத்துடனும் பார்த்து கொண்டு நின்றிருந்தனர். சிறிது நேரத்திற்கெல்லாம் ஒரே ஒரு சுழிக்காற்று மட்டும் எங்கிருந்தோ அடைத்து கொண்டு வர ஆரம்பித்தது. கோலத்தின் மூலையில் வைத்திருந்த எலுமிச்சம் பழமெல்லாம் யாரோ சுழற்றி விட்டது போல் கரகரவென சுற்ற ஆரம்பித்தன. வந்த சுழல் காற்று சுற்றி கொண்டே வந்து கோலத்தின் நடுவில் மையம் கொண்டது. அந்த காற்றின் நடுவில் மெல்ல மெல்ல ஒரு உருவம் தெரிய ஆரம்பித்தது. ஒரு சின்னஞ்சிறிய உருவம். முகம் வெளிரி போய் இரத்தத்தை இழந்திருந்தது. கண்களை சுற்றி கருப்பு வளையம் அடர்ந்த மை போல் பூசியிருந்தது. உதடுகள் எல்லாம் மண் பிளவு போல் வெடித்து காணப்பட்டது. தலையை குனிந்து கொண்டே கண்களை மட்டும் மேல் நோக்கி நிமிர்ந்து அவள் அவர்களை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அம்முவேதான். அவளது பார்வை அங்கும் இங்கும் சுழன்று பெஞ்சில் படுத்திருந்த நிவேதிதாவின் மேல் குத்திட்டு நின்றது. ஒரு சின்ன புன்னகை அவள் உதட்டோரும் மலர்ந்தது. நிவி என்றாள் காற்றுத்தனமான குரலில். நிவி என்றாள் மீண்டும். சுயநினைவு இல்லாத நிவேதிதாவுக்கு இப்போது அந்த குரல் தெளிவாக கேட்டது. அம்மு அம்மு என்றபடி டக் என கண் விழித்தாள். எழ முயன்றாள். முடியவில்லை. அவள் மேல் போர்த்தி இருந்த வஸ்திரம் அவளை எழவிடவில்லை. இதை பார்த்ததும் அம்முவின் முகம் மேலும் பயங்கரமாக வெளிறியது. வாயை திறந்து அவள் கோபத்தில் கத்த கத்த காற்று இப்போது பயங்கரமாக உச்சஸ்தாயில் வீச ஆரம்பித்தது. உடுக்கை அடித்துக் கொண்டிருந்த பெரியவர் இப்போது உடுக்கையும் கையுமாக அப்படியே மேலே எழும்பி உட்கார்ந்த நிலையிலேயே பறக்க ஆரம்பித்தார்.
அம்முவின் ஆக்ரோஷம் நிமிடத்திற்கு நிமிடம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. காற்றின் வேகம் தாங்காமல் எல்லீசன் ஒரு பக்கமும் ராஜலட்சுமியும் சீனுவும் ஒரு பக்கமும் உருண்டனர். வீட்டின் வாசலில் ஒரு ஓரமாய் பஞ்சார குடையில் அடைப்பட்டு கிடந்த கோழிகள், கோழி குஞ்சுகள் எல்லாம் காற்றில் தூக்கி அடித்து கூடையோடு பறக்க ஆரம்பித்தன. எவ்வளவு நடந்தும் பெரியவர் உடுக்கை அடிப்பதை நிறுத்தவே இல்லை. அம்முவின் கோபம் எவ்வளவு அதிகமானதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடுக்கை சத்தமும் அதிகமாகிக் கொண்டே போனது. ஒரு கட்டத்தில் கண்களை திறந்த பெரியவர் எல்லீசனை நோக்கி கத்தினார். எல்லீசா, அந்த கரைசலை எடுத்து அந்த உருவத்தின் மேலே சுற்றி வந்து தெளி, நிறுத்தாதே என்றதும் காற்றின் வேகத்தையும் பொருட்படுத்தாமல் அப்படியே தவழ்ந்து வந்து அவ்வளவு காற்றுக்கும் பறக்காமல் இருந்த அம்மன் சிலை முன் இருந்த அந்த குங்கும கரைசலை எடுத்து விட்டான். எடுத்து அதன் நீரை அட்டகாசமாக சிரித்து கொண்டிருந்த அம்முவின் மேல் தெளித்தான். காற்று குறைந்தது. பெரியவர் கீழே வந்தார். சிரிப்பதை நிறுத்திவிட்டு அம்மு அலறினாள். எல்லீசனை முறைத்தாள். வேணாம், நிறுத்து, கத்தினாள். அவன் பொருட்படுத்தவில்லை. சுற்றி சுற்றி அம்முவின் ஆவி மேல் அந்த கரைசலை தெளித்து கொண்டே வந்தான். நெருப்பால் சூடுபட்டது போல் அலறி துடித்தாள் அம்மு. தீர்த்தம் அவள் மேல் விழ விழ அவள் உடம்பில் சூடுபட்டது போல் புகை கிளம்ப ஆரம்பித்தது. நிவி, நிவி, என்னை காப்பாத்து, பாரு நிவி, என்னை என்னெல்லாம் பண்றாங்க என்று கூச்சலிட்டாள். வேணா, அம்முவை அப்படி பண்ணாதீங்க என்று பெஞ்சிலிருந்து எழ முயன்றாள் நிவேதிதா. எல்லீசன் கத்தினான். அம்மா, உங்க பொண்ணை எழ விடாதீங்க. ராஜலட்சுமியும் சீனுவும் பாய்ந்து சென்று எழ முயற்சித்தவளை பிடித்து படுக்க வைத்தனர். நிவேதிதா கெஞ்சினாள். அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா, அம்மாவுக்கு தனியா இருக்கிறதுன்னா பயம். அவ பாவம்மா, என்ன அவ கூட போக விடு, போயிட்டு திரும்பி வந்துடுறேன். நிவி ஜுரவேகத்தில் பிதற்றினாள். நிவி, நிவி, என்னை காப்பாத்து, என் உடம்பெல்லாம் எரியுது நிவி. இப்போது அவள் ஹாஸ்பிட்டலில் பார்த்த அதே சிறுமியாக தெரிந்தாள். முகத்தில் எந்த விகாரமும் இல்லை. நிவி, நிவி, வா நிவி, என் கூட நீயும் வா நிவி. இவங்களெல்லாம் ரொம்ப மோசமானவங்க. நாம வேற ஊருக்கு போகலாம். அங்க ஒரே வெளிச்சமா இருக்கு தெரியுமா? நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு, பொம்மை எல்லாம் இருக்கு. உன்னையும் கூட்டிட்டு போகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மு கதறினாள். நிவேதிதா திமிரினாள். என்னை போக விடுமா, நீயும் ஒரு தாய் தானே. அம்மு பாவம், நானும் அவ கூட போறேனே. ராஜலட்சுமிக்கு எங்கிருந்துதான் அவ்வளவு ஆக்ரோஷமும் கோபமும் வந்ததோ தெரியவில்லை. ஓங்கி பலாரென அறைந்தாள் மகளின் கன்னத்தில். தொப்பென்று துவண்டு விழுந்தாள் நிவேதிதா. அவிழ்ந்திருந்த தலைமுடியுடன் தலைவிரி கோலமாக அம்முவின் முன்னால் வந்து நின்றாள் ராஜலட்சுமி. அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள் அம்மு. அவளிடம் கண்ணீருடன் கையெடுத்து கும்பிட்டாள் ராஜலட்சுமி. அம்மு, தயவு செஞ்சு என் மகளை விட்டுடு. நீ அவளை கூப்பிட்டுட்டு போயிட்டா அப்புறம் எனக்கு யாரடி இருக்கா? அவளை விட்டுடுறி, உனக்கு விதி முடிஞ்சிடுச்சுடா. அடுத்த பொறப்புன்னு ஒன்று இருந்தா கடவுள் ஒன்று நிவேதிதாவுக்கு மகளாவே பிறக்க வைப்பார். அந்த குழந்தைக்கும் அம்முன்னே பேர் வைக்கிறோம். தயவு செஞ்சு நிவியை விட்டுடு அம்மு. இப்போ நீ போயிடு. நீ போக போற உலகம் ரொம்ப நல்லா இருக்கும். கடவுள் உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பார். அம்மு குழந்தையை போல கேட்டாள். ஏன், அவருக்கும் யாரும் இல்லையா? அச்சச்சோ, அப்போ அவரும் பாவம்தான். நான் போறேன். ஆனா அவர் எங்க அப்பா அம்மா மாதிரி என்னை ரூம்ல போட்டு பூட்டிட்டா எனக்கு இருட்டுன்னா ரொம்ப பயம். நிச்சயமா மாட்டார். அவரு ரொம்ப நல்லவர். நிவி மாதிரியா? ஆமா, நிவியை விடவே தாயுள்ளம் படைச்சவர். உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். உன்னை மாதிரி நிறைய குழந்தைகளும் அங்க இருக்கும். அம்மு யோசித்தாள். அவள் முகம் இப்போது விகல்பம் இல்லாமல் விகாரம் இல்லாமல் பால் வடிந்து கொண்டிருந்தது. அப்ப சரி, நான் அவர்கிட்டயே போயிடுறேன் என்ற குழந்தை திரும்பி மயக்கமாயிருந்த நிவேதிதாவை ஏக்க பார்வை பார்த்தது. பாவம் நிவி, அவ எழுந்ததும் சொல்லுங்க நான் கடவுள்கிட்ட போறேன்னு என்றவள் எல்லீசனையும் பெரியவரையும் உரைத்தாள். இனிமே என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களையும் கடவுள்கிட்ட சொல்லி ரூம்ல போட்டு பூட்டிடுவேன். இருவரும் புன்னகைத்து கொண்டே இல்லை என தலையாட்டினர். சரி, நான் போறேன் என்றபடி கொஞ்சம் கொஞ்சமாக வானை நோக்கி நகர ஆரம்பித்து ஒரு வெளிச்ச புள்ளியாகி கண்ணை விட்டு மறைந்தும் போனாள் அம்மு. ராஜலட்சுமி கண்களை துடைத்து கொண்டாள். நிம்மதி பெருமூச்சு விட்டாள். கடவுளே, உன்னை நம்பி வரும் அந்த குழந்தையை அரவணைத்துக்கொள். பெரியவர் எழுந்து வந்து இப்போது ராஜலட்சுமியை நோக்கி கை கூப்பினார். அம்மா, மந்திரம் கால் மதி முக்கால்னு சொல்லுவாங்க. உங்க பேச்சு சாதுரியத்தால அந்த ஆத்மாவை சமாதானப்படுத்திட்டீங்க. ரொம்ப நல்லது.
உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு போங்க என்றபடி குங்குமத்தை நிவேதிதாவின் நெற்றியில் வைக்கவும் அவள் கண்முழித்தாள். ஜுரம் சுத்தமாக இல்லை. எழுந்து உட்கார்ந்தாள். என்னம்மா ஆச்சு? புரியாமல் கேட்டாள். வீட்டுக்கு வா, சொல்றேன் என்றாள் அம்மா இடுப்பில் கை வைத்து முறைத்தபடி. சில வருடங்களுக்கு பிறகு அம்மோ என்று நிவேதிதா வீட்டு வாசலில் நின்று கூப்பிட, மம்மி இதோ வந்துட்டேன் என்றபடி முதுகில் சுமந்த ஸ்கூல் பேக்குடன் கையில் டெடிபாருடன் உள்ளே இருந்து ஓடி வந்தாள் 6 வயது அம்மு. அதே உருண்டை முகம், பாப்தலை, நெற்றியில் அதே மச்சம். நிவேதிதா ஓடி வந்த அவளை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். டாடி இன்னும் 2 நாள்ல வந்துடுவார். ஆபீஸ் ட்ரிப் முடிஞ்சு. அப்புறம் நம்மள கேரளா டூர் கூப்பிட்டு போறாராம். உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. ஹை, அப்படியா? ஜாலி. இப்போ சமத்தா ஸ்கூல் போவீங்களாம். நான் ஈவினிங் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன, அப்படியே டாடி வர்ற வரைக்கும் நம்ம 2 நாளும் பாட்டி வீட்டில் தான் இருக்க போகிறோம். பாட்டி உனக்கு ஈவினிங் உனக்கு பிடிச்ச பட்டாணி புலாவ் பண்ணி வச்சிருப்பா. ஐயா, பாட்டி வீட்டுக்கு போகிறோம், பாட்டி வீட்டுக்கு போகிறோம், ஜாலி ஜாலி என்று குதித்தாள் அம்மு. சரி, நாம கிளம்பலாமா இப்போ? அம்மா டியூட்டிக்கு நேரமாச்சுல்ல என்றபடியே தன் ஸ்கூட்டியின் பின் அம்முவை உட்கார வைத்தாள். குழந்தை அவளை அப்படியே இருக்க கட்டி கொண்டது. ஸ்கூட்டியை கிளப்பினாள் நிவேதிதா. அவள் முகத்தில் தாய்மையும் கருணையும் நிரம்பி வழிந்தது. முற்றும்.